அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மனித வாழ்வியல்ல அன்றாட வாழ்க்கையில நடக்கிறது பிரபஞ்ச சக்திகளும் ஐம்பூத சக்திகள்னால்தான் உயிருள்ள தாவரங்கள், மனிதன், உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்தும் ஐம்பூத சக்திகளால் தான் இயங்குதுங்க. இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அதே மாதிரி ஐம்பூத சக்திகள் இயக்கத்தில் தான் நடக்குது. அப்போ ஐம்பூத சக்திகள் அதது வேலைகளை அப்பப்போ கரெக்டாக செய்யும்போது நம்ம மனிதர்களாகிய ஆறறிவு இருக்குது நமக்கு, சரிங்களா? மிருகங்களுக்கு 5 அறிவு இருக்குது. அப்போ 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு நம்ம ஏன் நம்ம வாழ்வியலை மாற்றிக்க கூடாது அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா, சில பேர் தண்ணி அடிக்கிறாங்க, அதே மைண்ட் செட்டில் வச்சு எப்படா பார் திறப்பாங்க, ஒரு பிக் போடலாம் அப்படின்ட்டு போவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ளே அதே மாதிரி சண்டை சச்சரவு, அது இருக்கிற நிறையா குடும்பத்தில் அது எல்லாமே ப்ரெஷர் தலைக்கு ஏறுங்க. நிம்மதியாக வாழணும் அப்படின்னா என்னென்ன முறைகள்லாம் கடைபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்படி இருக்குது சில குடும்பத்தில். சில பிள்ளைகளாலையும் பிரச்சனை இருக்குது. இப்போ இருக்கிற பெண் குழந்தைகளை வளர்த்தி ஆளாக்கி அதில் படிக்க வைக்கிறதுனா ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் உலகம் அப்படி போய்கிட்டு இருக்குது. 2 வயசு முதல் குழந்தைகளை கூட சீரழிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்த்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது மனசு சந்தோஷமாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியத்துலேயும் நம்ம நினைக்கிற காரியம் எல்லாம் பாசிட்டிவாகவே நடக்கணும் அப்படின்னு இறைவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பிரபஞ்ச சக்தி, ஐம்பூத சக்தி, அந்த மாதிரி நம்ம நிலைப்பாடுகள்லாம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை நம்மளாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு மாற்றணுங்க. அதாவது நம்ம உடம்புல இதெல்லாம் எதுக்குடா பிரபஞ்ச சக்திங்கிறா ஐம்பூத சக்திங்கிறா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதே மாதிரி தாங்க இருக்குது. உடலில் பல பிரச்சனைகள் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி லிவர்னா கல்லீரல் குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு நிறைய கல்லீரல் வீக்கமெல்லாம் வந்து கிட்னியெல்லாம் கேடுபடுத்தி தண்ணியாக குடிச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணி லிவர் வீக்கம், கிட்னி ஃபெயிலியரு அந்த மாதிரியெல்லாம் வரும்போது குடும்பத்தில் பல பிரச்சனையெல்லாம் வரும் இல்லைங்களா? அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு வாழ்வியல் முறைகளை நல்லா கொஞ்சம் மாற்றணுங்க. தயவு செஞ்சு என்ன தாய்மார்கள் எவ்வளோதான் பொறுத்து போகிறாங்க, நீங்களும் பார்க்குறீங்களா? ஆண்களுக்காக தான் இதை சொல்கிறேன் நான். தயவு செஞ்சு குடும்பத்துலேயே ஆகட்டும், அம்மா அப்பா ஆகட்டும், நீங்கள் தயவு செஞ்சு அப்படி நடந்துக்காதீங்க. என்ன சுத்தமாகவே மாற்றுங்கன்னு நான் சொல்ல வரல, சரிங்களா? நீ யாரு மாற்றுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைங்க. நம்ம இந்த உலகத்தில் பிரபஞ்ச சக்தியானது ஐம்பூத சக்திகளால் நம்மளை படைச்சு கடவுள் நம்ம மனித பிறப்பு ஒரு தெய்வீக பிறப்பாக கடவுள் படைப்பில் நம்ம எந்த ஒரு தவறுகளும் செய்யாமல் இருக்கிற வரையில் குடும்பத்தை ஆகட்டும், அம்மா அப்பாவை ஆகட்டும் சந்தோஷமாக நம்ம பார்த்து வாழ்க்கையை கொண்டுட்டு போகணுங்க. எல்லாம் அனுசரித்து தான் போகணும். அப்படி இருக்கும்போது நம் உடலில் ஏற்படக்கூடிய கல்லீரல் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த கல்லீரல் வீக்கம், கல்லீரல் கேடானா, கல்லீரல் தானுங்க மெயின் சுவிட்சே. அந்த கல்லீரல் கேடானா என்ன ஆகும்? அங்கங்கே எல்லாம் சுத்தப்படுத்தி பிளட்டு அனுப்புறது வைக்கிறது, பிரித்து கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிறது, கெட்ட நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி பண்ணுறது, பித்த நீர், அதாவது கால்பிளாடர் இருக்கு இல்லைங்களா? கால்பிளாடரை சேமித்து வைக்கக்கூடிய பித்த நீர் கல்லீரலிருந்து தான் உற்பத்தி ஆகுதுங்க. உற்பத்தி ஆகி தேவைப்படும் போது பித்த நீர் சேமித்து வைக்கிற பை தான் பித்தப்பைன்னு நம்ம சொல்லுவோம், அதாவது கால்பிளாடர்னு. அப்போ கல்லீரல் நம்ம மெயினாக சுத்தமாக வச்சுக்கிட்டாலே கொழுப்புகள் அண்டாமல், வீக்கம் வீங்காமல், அதான் நிறைய அழுத்தம் கொடுக்காமல். இப்போ பூமாதேவி வச்சுக்கோங்க, பூமி வந்து எத்தனையோ அக்கிரமங்களை நடக்குது, அதையெல்லாம் பொறுத்து போகிறா இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க கல்லீரல் எவ்வளவோ பொறுமையாக நம்ம போடுற சாப்பாடு, கண்டது அடியுது எல்லாம் சுருக்கமாக சொன்னால் அனைத்தையும் சாப்பிட்ற உணவுகளை அந்த கல்லீரல் வேலை செய்ய முடியாமல் திணறி கல்லீரல் வீக்கமாகிறது, அது பிளட்டுகளை நல்லா
உற்பத்தி பண்ணி அனுப்புறதுக்கு முடியாமல் திணறும் போது தானங்க மனுஷனுக்கு கல்லீரல் பாதிச்சா கண்டிப்பாக கண்ணு பாதிக்குங்க. கண்ணில் வந்து கேட்ராய்டு பாம் ஆகும். அப்படியெல்லாம் பிரச்சனைகள்லாம் வரும். கொஞ்சம் தயவு செஞ்சு நம்மளும் இருக்கிற இந்த கொரோனா வந்துச்சு, எங்கெங்கெல்லாம் நாடுகளில் பயங்கரமாக போர் நடக்குது. அந்த போர் நடக்கிற காலத்தில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்படியெல்லாம் நடக்குதுங்க. நம்ம நாடு அருமையான நாடு இந்தியா முழுசாக. தமிழ்நாடு, கேரளா சுற்றியுள்ள நாடுகள்லாம் இருக்குது. நம்ம இயற்கை சார்ந்து தாங்க வாழணும். அப்படி வாழும்போது நம் உடலை ஏன் நம்ம பார்த்துக்க கூடாது? தயவு செஞ்சு கொஞ்சம் வாழ்வியலை மாற்றி உடம்பை ஆரோக்கியமாக வைக்கணுங்க. ஏன்னு கேட்டால் நம்ம கல்லீரல் தான் முக்கிய மெயின். தாய் மாதிரி எல்லா ராஜ உறுப்பு 12 உறுப்புகளுக்கு உள்ள இருக்கிற உறுப்புகளில் முக்கியமாக நான் சொல்லியிருக்கிறது 12. அதில் ராஜ உறுப்புகளில் மெயின் உறுப்பு வந்து கல்லீரல். கல்லீரல் பித்தப்பை. கல்லீரல் பித்தப்பை வயிறு இருக்குதுங்க இல்லைங்களா? வயிறு வந்து நமக்கு நம்ம போடுற மென்று அரைச்சி சாப்பிட்ற உணவுகளையெல்லாம் எரித்து கூழாக்கி மண்ணீரல்ங்கிறது வந்து ஸ்பிளீன், அதாவது செவுரொட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? செவுரொட்டி அந்த வேலைகளை பார்க்குது. வயிறு நல்லா ஜீரண மண்டலம் கரெக்டாக இருந்ததுன்னா செவுரொட்டி பிரச்சனை இல்லாமல் அது வேலையை அது செய்யுங்க. சரியா? அப்படியெல்லாம் இருக்கும்போது நுரையீரலை பார்த்துக்கிட்டோம்னா நுரையீரல் வந்து என்னென்ன வேலைகளை செய்யுது? நம்ம காற்று மூளையிலிருந்து எல்லா பாகங்களுக்கு நமக்கு காற்று அனுப்புது. ஆக்சிஜனை தேவையான உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை அனுப்புதுங்க. அதனால இந்த நுரையீரல் பெருங்குடல் இருக்குது இல்லைங்களா? கணவன் மனைவி மாதிரி. கல்லீரலும் பித்தப்பை கணவன் மனைவி மாதிரி. அப்படி சோடி சோடியா இருக்குதுங்க. அதாவது இருதயம் இருக்குதுங்களே, இருதயமும் சிறுகுடலும் கணவன் மனைவி மாதிரி. சரிங்களா? அப்படி ஒரு உறுப்புகளும் இப்போ ஒரு குடும்பம் இருக்குதுன்னா, இப்போ இந்த உடம்புல உள்ள வந்து குடும்பத்தில் ஒவ்வொன்றும் கணவன் மனைவி மாதிரி தான் இருக்கும் உறுப்புகள் வந்து. அப்போ இருதயம் இருக்குது இல்லைங்களா? இருதயம் சிறுகுடல். இருதயம் வந்து பிளட்டு ரத்த அழுத்தம் உள்ளவங்களாம் பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது ப்ரெஷரு டப்புன்னு நிறையா அடிக்கும்போது ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக்கு வரும். அப்படியெல்லாம் சில காரியங்கள்லாம் இருக்குது. அப்போ நுரையீரலும் பெருங்குடல், அதாவது திடப்பொருள்கள்லாம் போய் அண்டி தேங்கி நம்ம மலம் கழிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது பெருங்குடல், நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் கணவன் மனைவி மாதிரி. அதே மாதிரி இருதயம் அப்படின்னா சிறுகுடல் வேலை என்னென்னா, நல்ல சத்தான உணவுகள் எல்லாம் அரைச்சி சத்தான நல்ல உணவுகள், வைட்டமின் எல்லா சத்துக்களையும் எடுத்து அங்கங்கே உறுப்புகளுக்கு அனுப்புங்க. அப்போ சிறுகுடல் வேலை அந்த வேலை செய்யுது. ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற வேலை கிட்னி செய்யுது. அது வந்து ஃபில்ட்ரு பண்ணுதுங்க. எல்லா இடத்துக்கும் சீராக பிளட்டை அனுப்புறது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேங்க் மாதிரி, அந்த மாதிரி அது பிளட்டுகளையெல்லாம் அங்கங்கே எல்லா இடத்துக்கும் அனுப்பும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போதும் நம்ம வந்து மூவெப்ப மண்டலம் அப்படின்னா பெரிய கார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மூவெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் நம் உடலை ஆரோக்கியமாக நல்லா ஒரு பொசிஷனில் வச்சுக்கிட்டோம்னால பல எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோவை நான் என் மனசால் என்னோட மனசறிஞ்சு நல்லா எனக்குள்ள ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு அப்படி தான் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அதனால் நான் மனசு வருந்தி தான் இந்த வீடியோ போடுறேன். ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்குங்க. சரிங்களா? அதனால தான் மக்களே, நல்லா நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நம் நலம் நம் கையில். நன்றி.